ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஸ்பைசியான ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிராம் பாசுமதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது சாதம் ஒட்டாமல் வரும். பாசுமதி ரைஸ் 3/4 பங்கு அளவுக்கு வெந்தால் போதும். இல்லை, இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சாதம் 3/4 பங்கு அளவுக்கு வெந்துடுச்சு. இதை ஒரு வடித்தட்டில் வடிச்சிக்கலாம். இல்லை, ரொம்பவே தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுக்கணும். நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஷேஷ்வான் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 20 காஞ்ச மிளகா, 20 காஷ்மீரி சில்லியை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுக்கலாம். ½ அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக. ஊறின காஞ்ச மிளகாயை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கிறதால நல்லா ரெட்டாக வரும். ஒரு பேன் எடுத்து பேன் சூடான உடனே 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 20 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் அளவு இஞ்சியை நல்லா பொடியை நறுக்கியிருக்கேன். நல்லா இஞ்சியும் பூண்டும் கோல்டன் ஃப்ரை ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் விழுதை இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா தண்ணியெல்லாம் சுண்ண உடனே 2 லெமனோட ஜூஸை பிழிச்சு அதோட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் புழிஞ்ச உடனே ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், சீக்கிரமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நம்மளுடைய ஷேஷ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லெமன் ஜூஸ்க்கு பதில் வெனிகர் யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் நல்லதுங்கிறதால நான் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம டேங்கி ஸ்பைசி ஷேஷ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நாம் இதை ஷேஷ்வான் நூடுல்ஸ்க்கு, ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து பேனில் 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நறுக்கி வச்சுருக்க 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் இப்போ 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போது நறுக்கி வச்சுருக்க 1 வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்க காய்களை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். முதல்ல கேரட், பீன்ஸ் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கணுன்றதால ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க குடமிளகா போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி 1 குடமிளகா போட்டிருக்கேன், பெரிய குடமிளகா 1. எல்லாம் ஒரு ½ பங்கு வெந்ததுக்கப்புறமா காய்ங்க எல்லாமே ரொம்ப குக்காக வேண்டாம், 3/4 பங்கு அளவு குக்கானால் போதும். அப்போ தான் நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது நறுக்கி வச்சுருக்க கேபேஜ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கேபேஜ் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கி வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போது காய்ங்க ஆல்மோஸ்ட் 3/4 பங்கு அளவுக்கு வெந்துடுச்சு. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து ஒரு பேனில் 1 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க காய்களை போட்டுக்கலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஷேஷ்வான் சாஸையும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காய், ஷேஷ்வான் சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் 1 கப் ரைஸ் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸும் உடையாமல் இருக்கும். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் எல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்பைசி டேங்கி ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேங்கியான ஸ்பைசியான ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியான ஷேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.